ஓம் சகனாவது சகனோ புனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாரும் இருக்கீங்க தானே? ஒரு ஹரிவோம் வைங்க ஒவ்வொருவரும். ஹரிவோம் சார். ஒன்னு. ஹரிவோம் சார். ரெண்டு. ஹரிவோம் சார். மூணு. ஹரிவோம் சார். நாலு. ஹரிவோம் சார். அஞ்சு. சரி, இப்பதாம அதே புக்கு தான் இந்து சமய இணைப்பு விளக்கம் பாடம் 19. குரு. சாதாரணமா குரு அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? குருன்னா என்ன பொருள்? நமக்கு தெரிஞ்ச பொருள் குருன்னா அறிவு கண்ணை திறப்பவர். அறிவு கண்ணை திறப்பவர். அடுத்து இங்க நாம தொடக்க நிலையெல்லாம் படிச்சிருக்கோம். குருன்னா கு என்பது இருட்டு, ரு என்பது நீக்குவது, இருட்டை நீக்குபவர். இருட்டுன்னா நம்முடைய அறிவுல உள்ள அஞ்ஞானம், அறிவு இல்லை என்பது ஆகிய அந்த இருட்டு. நம்ம வெளிச்சத்துல உள்ள இருட்டு கிடையாது, அஞ்ஞானமாகிய இருட்டு. அதை நீக்கக்கூடியவர் தான் யாரு? குரு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த குரு இங்க நம்ம ஆசிரியர் இதுக்கு கு இர் உ அப்படின்னு மூணா படிச்சிருக்காரு. கு என்பது சித்தியை கொடுப்பவன். குகாரம், குகாரத்துக்கு சித்தியை கொடுப்பவன். சித்தினா எதை ஒண்ண முயலுகின்றமோ அது நிறைவாகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர். இரு என்கின்ற அந்த ரகாரத்துக்கு பாவத்தை தவிப்பிக்கக்கூடிய தீ, பாவத்தை எரிக்கக்கூடிய தீ, நாம செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் எரித்து தரக்கூடிய தீ என்றும், உகாரத்துக்கு சிவபெருமான் என்றும் பொருள் நம்ம ஆசிரியர் இங்க கொடுத்திருக்காரு. இது மூணும் சேர்ந்திருக்கும் போது, அதானது ஒரு தன்னை நாடி வரக்கூடிய ஒரு சீடனுடைய பாவத்தை எரித்து அவனுக்கு சித்தியை கொடுக்கக்கூடிய சிவனை போன்று இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் யாரு? குரு. அப்படின்தான் இப்ப இந்த ஆசிரியர் சொல்லக்கூடியது. இந்த மூன்று நிறைந்த ஆள் தான். இனி கு என்பது இருட்டு, அதுபோல கு என்பது மலம் என்று சொல்லலாம். மலம், மலம் எத்தனை உண்டு? மலங்கள் எத்தனை உண்டு? எதெல்லாம்? இந்த மலங்களை நீக்கக்கூடியவர் கு என்பது மலம், ரு என்பது நீக்கக்கூடியவர். மலங்களை நம்முடைய நமக்குள்ளால வரக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை ஆகிய அழுக்குகளை நீக்கக்கூடியவர். அதாவது நாம இப்போ ஒரு இடத்துக்கு போகலாம், நம்ம வெள்ளிமலைக்கு போகலாம், இல்ல நம்ம இமயமலைக்கு போகலாம், இல்ல தஞ்சாவூருக்கு போகலாம். அங்க போகணும்னா அந்த இடத்த தெரிஞ்ச ஒரு ஆள் நமக்கு வேணும், இல்லைன்னா ஒரு கைடு வேணும், இல்லைன்னா அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணும். அப்ப அதுக்காக ஒரு கைடை கூட்டுவது போல நமக்கு இந்த வாழ்க்கையாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்த விஷயங்களை அதை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் தான் இங்க யாரு? குரு. நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும், இறைவனை எப்படி அடைய முடியும், அதுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் நமக்கு உணர்த்தி தரக்கூடிய ஆள் தான் இங்க நமக்கு குரு. அந்த குரு ஆன்மீக விஷயத்துல தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை ஒட்டி இறைவனோடு குரு நம்மை நமக்கு தெரியும், கோயிலுக்கு போகணும்னு தோணும், ஆனா ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுக்கும். இல்லை ஒரு தியானம் பண்ணணும்னு தோணும், இனி ஒரு விஷயம் வந்து தடுக்கும். இப்படி ஆன்மீக விஷயத்துக்கு நம்மை போகாம இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிவிட்டு நம்மை இறைவனோடு சேர்க்கக்கூடிய ஆள் தான் குரு. ஒரு சரியான குரு என்பவர் தன்னுடைய ஞானத்தின் மூலமாக, தன்னுடைய அறிவின் மூலமாக எப்படிப்பட்ட சிஷ்யனையும் மேலாக்கி கொண்டு. அப்ப குருவுக்கு எவ்வளவு அறிவு, எவ்வளவு ஞானம் இருக்கணும், அதுதான் அங்க முக்கியம். இப்போ நம்ம ஆட்கள் சொல்லாரு, இப்போ குருமார்கள் நிறைய ஆகி சீடர்கள் குறைந்து விட்டார்கள். எல்லாருக்கும் குரு ஆகுறதுக்கு தான் விருப்பம். கொஞ்சம் சாதாரணமாக கொஞ்சம் கராத்தே படிச்சா போதும், கை கால் எல்லாம் கொஞ்சம் அப்படி எக்ஸசைஸ் எடுத்தா போதும், உடனே அவரு கராத்தே மாஸ்டர் ஆகி அவர் கிளாஸ் தொடங்குவார். இப்படி குருவாக இருக்கிறதுக்கு எல்லாரும் முன்ன வராங்களே தவிர நல்ல சீடராக இருந்து அந்த ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு
ஆட்கள் குறைவாக இருக்கின்றார்கள். அப்போ அதான் இவருங்க சொல்லார், அவர்களை ஒரு குருவை ஆன்மார்த்த குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சீடர்கள் கொஞ்சம் தான் இருக்காங்க. சத்குரு என்பவர் இறைவனும் இறை அருள் பெற்றோரும் தான் ஆகும். சத்குரு நமக்கு தெரியும் மந்திரம். குருவுக்கு மந்திரம் என்னது? குருவுக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. சந்தோஷம். நாம தொடக்க நிலையில படிச்சிருக்கோம். குரு அவ்வளவுதான். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா சக்ஷ்மை குரவே நமக. இதுல நமக்கு இந்த புக்கில் கொஞ்சம் குரு சாட்சாத் குரு ரேவ பரபிரம்மா ஒரு வார்த்தை கூட அங்க சேர்த்திருக்கு. இப்போ குரு என்பவர் நமக்கு பிரம்மா. பிரம்மாவுடைய வேலை என்னது? பிரம்மா படைத்தல். படைத்தல் வேலை செய்யக்கூடியவர் பிரம்மா. விஷ்ணு காத்தல் வேலை செய்யக்கூடியவர் விஷ்ணு. சிவன் அழித்தல் வேலை. இப்ப நமக்கு இங்க குரு என்று சொல்லக்கூடியவர் இந்த படைத்தல் வேலை செய்யக்கூடிய பிரம்மாவாகவும் இருக்கின்றார், காத்தல் வேலை செய்யக்கூடிய விஷ்ணுவாகவும் இருக்கின்றார், அழித்தல் வேலை செய்யக்கூடிய மகேஸ்வரனாகவும் இருக்கின்றார். இன்னும் அதுக்கு மேல குரு சாக்ஷாத், அந்த குரு தான் சாக்ஷாத். குரு ஏவ, குரு ஏவன்னா குரு மட்டும்தான் அர்த்தம். ஏவா அப்படின்னா மட்டும்தான் அர்த்தம். குரு ரேவ, குரு மட்டும்தான் பரபிரம்மம். இந்த நம்ம ஒரு கடவுள் தான் உண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மம், பரபிரம்மம், அந்த பரபிரம்மமும் யாருதான்? குரு தான். தஸ்மை, அப்படிப்பட்ட, தஸ்மைனா அப்படிப்பட்ட, ஸ்ரீ குரவே நமக, அந்த குருவை வணங்குகின்றேன். இதுதான் நம்முடைய மந்திரம். குருவுக்கு நாம கொடுக்கக்கூடிய என்ன இடம், எவ்வளவு உயர்ந்த இடத்தை நாம குருவுக்கு கொடுத்திருக்கின்றோம். அப்ப குருவை எப்படி நாம மதிக்கணும் அப்படின்னு தெரியுது. குருவின் அடிபணிந்து கூடுவ அல்லாக்கு அருவமாய் நிற்கும் சிவம். குருவினுடைய அடி பணிந்து, குருவினுடைய பாதங்களை பணிந்து அவரிடமிருந்து ஞானம் கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லாம இருக்கக்கூடியவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு அருவமாய் நிற்கும் சிவம். அருவம்னா காண முடியாததாக நிற்கும் சிவம். சிவன், அந்த சிவம்னா ஞானம் தாங்கி அந்த இறைவன் குருவுக்கு மதிப்பு கொடுக்காதவனுக்கு காண முடியாது. தலைப்பட்ட சத்குருவின் சந்நிதியில் அல்லால் வலைப்பட்ட மானது வேயாம். தலைப்பட்ட சத்குருவின் சந்நிதியில் அல்லால். தலைப்பட்டனா நல்ல அறிவுள்ள, தலை சிறந்த, உயர்ந்த ஒரு குருவினுடைய சந்நிதியில், குருவினுடைய பக்கத்துல, குருவினுடைய ஆசீர்வாதத்தோட நாம இல்லாம இருந்தோம்னா வலைப்பட்ட மானதுவேயாம். வலைப்பட்ட ஒரு மானு காட்டுல ஓடி போய் ஒரு வலைக்குள்ள விழுந்து போச்சு, வலையில மாட்டி போச்சுன்னா என்ன துடிக்கும் தப்பிக்கிறதுக்காக வேண்டி. அது போல நாமும் ஆயிடுவோம். வலைக்குள்ளால பட்டு உயிருக்கு பயந்திருக்கக்கூடிய ஒரு மானுடைய நிலைமை ஒரு நல்ல குருவை தேடாதவர்களுக்கு ஆகும். ஆகவே நல்ல குருவை தேட வேண்டும் என்று சொல்லுகின்றார். திருவிளையாட புராணத்துல திருவாதவூர் அடிகளாருக்கு உபதேசித்த ஒரு பாடலுக்கு, கரவிலாத பேரன்பினுக்கு எளிவரும் கருணை கண் குறவனார் அருளன்றி இக்கொடிய வெம்பாசம் புறையில் கேள்வியா கடப்பது புனையினாலன்றி உறவு நீர் கடல் கரங்கொடு நீந்துவதொக்கும். இப்போ முன்னால எல்லாம் பாம்பு கடிச்சாலும் சரி, என்ன விஷம் பட்டாலும் சரி வைத்தியர்கிட்ட தான் கொண்டுருவாங்க. இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு போறோம். வைத்தியர்கிட்ட கொண்டுரும்போ அந்த வைத்தியர் கருடோகம் பாவனையால் அப்படின்னு, கருடோகம்னா கருடனே நான், அகம், கருடோ அகம், அதான் கருடோகம். கருடோகம் கருடனே நான். இங்க விஷம் தீண்டி இருக்கு, விஷம் பாம்பு தீண்டிச்சு, எது உண்டு, எது தீண்டினாலும் அந்த விஷத்தை முறிக்கக்கூடியது கருடன். அப்ப அந்த கருடனே நான் என்கின்ற பாவனையால் கருட மந்திரத்தை ஜெபித்து கருடனை தியானித்து கருடனாகவே, அந்த கருடனாகவே மாறி அந்த மருத்துவம் செய்வார். ஒரு அந்த பாம்பு தீண்டி வரக்கூடிய ஒரு
நோயாளிக்கு அந்த விஷம் இறங்கிறதுக்கு இவர் சொல்லக்கூடிய மந்திரங்களின் மூலமாக, அந்த ஜபங்களின் மூலமாக, தியானத்தின் மூலமாக நான் தான் கருடன் என்று மாறி கடவுள் என்னிடம் இவனை அனுப்பி இருக்கின்றார், இவனை காப்பாற்றுவதற்காக என்கின்ற சிந்தனையோட அந்த விஷத்தை இறக்கி விடுப்பார். அதுபோல நல்ல சத்குருவானவர் சிவோகம் பாவனையால், சிவோகம்னா சிவம்தான் நான் என்கின்ற அந்த சிவோகம் என்கின்ற பாவனையால சிவ மந்திரத்தை ஜபித்து சிவனை தியானம் செய்து அதன் மூலம் சிவனேயாகி சீடனை நோக்க, அப்படியே சீடனை பார்த்தா போதும், அவனுடைய பாசங்களும் பாவங்களும் எல்லாம் என்ன செய்யும், பகர்ந்தே போகும். அப்ப குரு எவ்வளவு குவாலிட்டியில இருக்கணும், அங்கதான் அதுக்கும் முக்கியம். இதனை கருடன் உருவாய் கருதும் அளவில் பருவிடன் தீர்ந்து பயங்கடுமா போல் குருவின் உருவங் குறித்த அப்போதே திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே. குரு கருடனுக்கு உருவாக சிந்திக்க நேரத்திலேயே அந்த விஷம் தீர்ந்து பயம் ஆகுவது போல குருவனுடைய உருவத்தை பற்றி சிந்திக்கும் போது, குரு அந்த உருவாகம் ஆகும் போது திரிமலம், திரிமலம்னா 3 மலங்கள், மும்மலங்கள் நீங்கி சிவனாகும். அந்த 3 மலங்களை நீங்கியாச்சுன்னா நாம என்ன ஆயிடுவோம், சிவனே ஆகி விடுவோம். அதான் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளா, குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். குருடும் குருடும் குருடாட்டமாடி குருடும் குருடும் குழிவிடுமாறே. திருமூலர் சொல்லார் இப்படி. குருட்டினை நீக்கக்கூடிய, குருட்டுனா இருட்டு, அறியாமை, அறியாமையாகிய இருட்டை நீக்கக்கூடிய குருவினை கொள்ளார். அப்படி அறியாமையாக இருட்டை நீக்கக்கூடிய சக்தி உள்ள ஞானமுள்ள ஒரு குருவினை தேடமாட்டார்கள், கொள்ளா குருவினை தேடார்கள். குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். அவங்க எப்படிப்பட்ட குருவை கொள்வார்கள், குருட்டினை நீக்காத, அதனால அறிவில்லாத, நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லித்தரதுக்கு தெரியாத ஒரு குருவை போய் சேர்வார். நல்ல குருவை தேடாதவர்கள் இந்த மாதிரி தீய குருவை போய் சேர்வார்கள். அப்படி அந்த தீய குருவும் இந்த படிக்க போன குருடும், இந்த ரெண்டுக்கும் அறிவில்லை. இந்த ரெண்டும் சேர்ந்து குருவும் குருடும் குருடாட்டமாடி, ரெண்டும் கூட இங்க போ இங்க போ இங்க போ இங்க போ, இப்படியாகும் அப்படியாகும். ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது இது இப்படிதானா இருக்கும், அது அப்படியா இருக்கும், அப்படி மாகமாக செய்து குருடும் குருடும் குழிவிடுமாக 2 பேருமே தோற்று போயிடுவாங்க. 2 பேருமே உண்மை தெரியாம கீழே விழுந்துடுவாங்க, அழிந்து விடுவார்கள். அவர்களுடைய அறிவு ஞானம் இன்றி போய்விடும் என்று சொல்லுகின்றது நம்முடைய திருமூலர். இப்ப இவரு சொல்லார், ஒரு நாட்டுல ஒரு அரசன் இருந்தா, அரசனுக்கு ஒரு 5 வயசு பையன் இருந்தா. அரசன் ஒரு நாள் காட்டுல வேட்டைக்கு போகின்றார். மந்திரி பிரதானிகளுமாக சேனாதிபதிகளுமாக போகின்ற இந்த பையன் நானும் வாகன்னு சொல்லி ஒரே அழுகை. இவனுடைய அடம் பிடித்தலை பற்றி அப்பாவுக்கு தெரியும். அதனால இவர் என்ன செய்யாரு, அவரை கூட்டி கொண்டு போகின்றார். கூட்டி கொண்டு போகின்றார். காட்டுல போயாச்சு. காட்டுல போய் அப்படியே போய் அங்க போய் மிருகங்களை தேடி கொண்டிருக்கும் இந்த பையன் தூங்கிட்டான். பையனுக்கு தூக்கம் வந்தது. அவனை அங்க ஒரு கூடாரத்துல படுக்க வச்சுட்டு காவலுக்கு ஆலயம் வச்சுட்டு அரசன் வேட்டைக்கு போயிட்டான். இந்த காவலுக்கு இருந்தால் என்ன செய்துட்டாரு, தூங்கிட்டார். காவலுக்கு இருந்தால் தூங்கினதுனால என்னாச்சு, இந்த பையனுக்கு முழிப்பு வந்தது. முழிப்பு வந்து பார்க்கும்போது யாரையும் காணல, அப்பாவை பக்கத்துல காணல. வெளியே திறந்து பார்த்தா காவலர்கள் தூக்கம். இவன் அப்பாவை தேடி வெளியே இறங்கி நடக்கும். 5 வயசு பையன் காட்டுக்குள்ள எங்கேயோ போயிட்டான், வழிதவறி போயிட்டான். அரசன் வந்து என்ன செய்யாரு, தேடி பார்க்காரு. ஒரு இடமும் பிள்ளைய காணல. ஐயோ பிள்ளைய சிங்கம் புலியோ தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அரசன் என்ன செய்யாரு, வேதனையோட நாட்டுக்கு வருகின்றார். இந்த காட்டுக்குள்ளால வழி தெரியாம இருந்த பையனை வேடுவன் ஒருவன் கண்டு கூட்டி போய் வேடர் சேரியில அவங்க இடத்துல வேடனாகவே வளர்க்கின்றார். அவருக்கு வேட விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து மறையாகுவதற்கும் வில்லு வீறுவதற்கும் வேட்டையாடுவதற்கும் எல்லாம் சொல்லிக் கொடுத்து அப்படியே வளர்க்கின்றார். பல வருஷங்கள் ஆயாச்சு. அவன் அரசன் என்றே தெரியாது, அவனுக்கு நான் அரசனுடைய மகன் தெரியாது, மறந்து போச்சு. அப்படி வளர்த்தாச்சு. காட்டுக்குள்ளால போன கொஞ்சம் பேருக்கு ஒரு தடவை இந்த பையனை கண்டாங்க. பார்த்த போது இது அரசனுடைய குமாரன் என்று தெரிஞ்சது. அரசனுக்கிட்ட தகவல் சொன்னாங்க. அரசன் என்ன செய்வான், வந்து இவனை கூட்டி இந்த காட்டு வாழ்க்கையை விடுத்து அரச வாழ்க்கையை அழைத்து சென்று அவனை இளவரசனாக்கி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவனுக்கு கொடுத்து அரசனாக்கி
அங்க ஒரு நல்ல நிலையில கொண்டு இருத்தினார். இது மாதிரி நாமவும் ஐம்புலன்களாகிய வேடச்சேரி, ஐம்புலன்கள் ஐம்புலன்களெல்லாம் மெய்வாய் கண் மூக்கு செவி. மெய்வாய் கண் காது மூக்கு செவி ஆகாச்சு. செவி தோல் கண் நாக்கு மூக்கு. செவி தோல் கண் நாக்கு மூக்கு. ஓகே, ஸ்ரீவாக சொன்ன தப்பு இல்லை. சரி, அப்போ மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன்களையும் வேடர்களாக சொல்லுகிறார். இந்த ஐம்புலன்களும் வேடர்கள். இந்த வேடர்கள் எதுல மயங்கி எங்க நம்ம கொண்டு போகிறாங்களோ நாம அங்கதான் போவோம். ஆத்மா, நம்முடைய நானாகிய ஜீவன், இந்த புகைகள் எங்கே நம்ம எடுத்துக்கொண்டு போகின்றனவோ அங்கே போகின்றோம். கண்ணு கண்டதெல்லாம் பார்க்க சொல்லுது, ரசிக்க சொல்லுது, பின்னால போவோம். காது உள்ள பாட்டெல்லாம் கேட்க சொல்லுது, உள்ள குண்டணிகள் நுணையெல்லாம் கேட்க சொல்லுது, நாம் அதுக்கு பின்னால போவோம். வாய் கண்டதையும் சாப்பிட சொல்லுது, சாப்பிட்டு இல்லாதாகி போவோம். மெய் ஸ்பரிச சுகம் தேடுது, அதுவும். இப்படி மூக்கு வாசனை நுகர்றதுக்கு, இப்படி இந்த இந்திரியங்கள் நம்மை வெளியிலே கொண்டு போய் அழைக்கின்றன. அதை வேடங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த வேடங்களுக்கிட்ட இருந்து இந்த ஜீவன் கிட்டு போகும் பொழுது, ஆழ்ந்த இருட்டில் ஆழ்ந்து கிடக்கும் போது, துயரத்தில் இருக்கும் போது, நல்ல குருவாக வந்து அவருக்குள்ளால பிரிந்த மலங்களை எல்லாம் போக்கி தானாக்கி தன்னுடைய திருவடியில் வைப்பார் இறைவன். இதை சிவஞான சித்தியாக என்கின்ற அந்த நூல்ல, மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப பின்னவனும் என் மகன் நீ என்றவாறு பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடர் குழுவில் பட்டு துணைவனையும் அறியாது துயரும் தொல்லுயிரை. துணைவனையும் அறியா, யாராவும் உண்மையிலே நம்ம காப்பாற்றக்கூடிய ஆளுன்னு தெரியாம துன்பக்கூடிய உயிரை மண்ணும் அருட்குருவாகி வந்து, அருள் தரக்கூடிய மண்ணும்னா அருள் தரக்கூடிய அருட்குருவாக வந்து அவருடைய அந்த அறிவின்மையை நீக்கி மலங்களை அகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பான், தன்னுடைய பாதங்களின் கீழே வச்சு பாதுகாப்பான் இறைவன். அப்ப குருவாக வரக்கூடியது யாருதான்? இறைவன். நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது சொல்லி தராங்கன்னா அவர்கள் நமக்கு கடவுளுக்கு சமமானவராக இருக்க வேண்டும் என்று சொல்லு. இவ்வாறு குரு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உபதேசத்தை தீட்சை வழங்குதல்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல தீட்சை என்றும் தமிழ்ல தீக்கை என்றும் சொல்லுவார்கள். தீக்கை, தீ பிளஸ் இக்ஷா, தீக்ஷா, ஞானத்தை அறிவை கொடுத்து பாசத்தை நீக்குவது என்பது பொருள். தீக்கை, இந்த தீட்சை 3-4 விதத்துல இருக்குது. சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சைன்னு 3 விதத்துல இருக்குது. ஏதெல்லாம்? சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை. இப்ப நம்ம அங்க படிச்சோம் சரியை கிரியை ஞானம் யோகம் இருக்குல்ல, அந்த சரியை மார்க்கத்தை தோங்கும் முன்னால செய்யக்கூடிய தீட்சை சமய தீட்சை எனப்படும். சமய தீட்சை. கிரியைக்கு விசேட தீட்சை, சரியைக்கு சமய தீட்சை, கிரியை தொடங்கும் முன்னால விசேஷ தீட்சை, அடுத்து ஞானம் யோகம் இதுக்கு நிர்வாண தீட்சை. இந்த இவ்வளவும் சரிய சமய தீட்சைன்னா சாதாரண அறிவு, சமய அறிவு, ஞானம், தெய்வீகம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றியுள்ள அறிவு தரக்கூடிய சமய தீட்சை. விசேஷ தீட்சை இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழ்மையான ஞானம் சொல்லக்கூடியது. நிர்வாண தீட்சைனா எல்லாம் விடக்கூடிய அந்த வாய்ப்பை நமக்கு தருவது. இப்படிப்பட்ட இந்த இது உண்டு. இந்த தீட்சை கொடுக்கக்கூடியதுக்கு 7 முறைகள் உண்டு. 7 முறைகள். அதுல ஸ்பர்ஷம், நயனம், மானதம், வாசகம், மந்திரம், யோகம், ஔத்ரி 7 வகையான தீட்சை முறைகள். தீட்சை முறைகள் ஒன்று ஸ்பர்ஷம், நயனம், மானதம். மானதம்னா மானசம்னு அர்த்தம். வாசகம், மந்திரம், யோகம். இப்ப நம்ம ஸ்பர்ஷ தீட்சையை பற்றி படிக்கிறோம். குரு தனது கைகளால் சீடனை தொடுவார். இப்ப நமக்கு தெரியும் யார ஒரு குரு தொட்டார், நம்ம படிச்சிருக்கோம். ஒரு குரு தொட்ட கதை படிச்சிருக்கோம். யார தொட்டார்? குரு யாரே தொட்டிருந்தா நமக்கு தெரியும்? சொல்லுங்க.
ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தரை தொட்டார் இல்லையா? அந்த தொட்ட உடனே அவர் அப்படியே ஒரு பரவச நிலைக்கு போய்விட்டார். அதானது மின்சார நிலையத்திலிருந்து அந்த கம்பி வழியாக நம்ம பல்புக்கு வருது. சாதாரண நமக்கு என்ன வேணும்? எண்ணெயும் திரியும் இருந்தா தான் விளக்கு எரியும். ஆனா எங்கேயும் இருக்கக்கூடிய கரண்ட் கம்பி வழியாக வந்து இந்த பல்புல தொடும் பொழுது அந்த பல்பு எரிகின்றது. அதுபோல பரிபூரண ஞானம் பெற்ற முழு அறிவு பெற்ற ஒரு குருவனுடைய ஸ்பர்சத்தால் அவர் தொடுவதனால ஆன்மாவுக்கு என்ன உண்டாகின்றது? ஞானம் உண்டாகின்றது. இதுக்கு எக்ஸாம்பிள் கோழி முட்டை அடை காத்தல் சொல்லுவோம். கோழி முட்டைகளை போட்டுட்டு அதுக்கு மேல உட்கார்ந்து தன்னுடைய உடம்பினுடைய சூட்டை அந்த முட்டைகளுக்கு கொடுத்து அந்த ஸ்பரிசத்தினால எப்படி குஞ்சுகளை பொறிக்க வைக்குதோ அதுபோல குருவும் சீடர்களை அணைத்து பக்குவப்படுத்துகின்றார். இதனால கர்மபாசம் நீங்கும். அடுத்து நயன தீட்சை. நயனம்னா என்னது? நயனம் நயனம்னா என்னதுன்னு கேட்டேன். நயனம் கண்கள். நயனம்னா கண்கள். கண்களின் வேலை பார்ப்பது. இப்ப பார்வை மூலமாக தீட்சை கொடுத்தல். குரு தனது அற்பார்வையால் மாணவர்களை நோக்குதல் நயன தீட்சை எனப்படும். அந்த குரு நம்ம தொடவும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தா போதும், நமக்கு என்ன செய்யும்? அறிவு தீட்சை கிடைக்கும். அது வந்து மீன் தன்னுடைய முட்டை எங்கேயாவது கொண்டு போட்டு வைக்கும். ஒரு வலை போல ஒண்ணுக்குள்ள போட்டு வைக்கும். அது பசை ஒரு அந்த நுரை அதுக்குள்ளால போட்டு வைக்கும். வச்சுட்டு தூர இருந்து அந்த அந்த முட்டையை பார்த்து கொண்டே இருக்குமா. அப்படி மீனுடைய பார்வை வழியாக அந்த சக்தி போய் அந்த மீன் பொரிந்து முட்டைகள் பொரிந்து குஞ்சாகி வருவது போல குரு தன் சீடனை தன்னுடைய அருள் நோக்கால் நோக்கி தன்னுடைய கருணையான பார்வையின் மூலமாக சீடர்களை பார்த்து அதன் மூலமாக அவருடைய பாவங்களை எல்லாம் நீக்குகின்றார். இப்ப மீனாட்சின்னு அந்த அம்மாக்கு யாராவது மீனாட்சி அம்மா யாரு? எங்க இருக்காங்க? மீனாட்சி அம்மா எங்க இருக்காங்க? மதுரை. அவங்களுக்கு ஏன் அந்த மீனாட்சின்னு பெயர் வந்ததுன்னா அவர்கள் தன்னுடைய பார்வையின் மூலமாக மீன் பார்வையால் முட்டைகள் குஞ்சாவது போல தன்னுடைய பார்வையின் மூலமாக பக்குவமில்லாத ஆன்மாக்களை சரிப்படுத்துவார் என்பதை உணரும். மெய்கண்ட அருணந்தி சிவாச்சாரியாரை அருட்கண்ணால் நோக்க. நம்ம இந்த வரலாறு தெரியுமா? மெய்கண்டா அருணந்தி சிவாச்சாரியார் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்க பார்ப்போம். மெய்கண்டரும் அருணந்தி சிவாச்சாரியார். படிச்சதில்லை. மெய்கண்டா தேவரை பற்றி படிச்சதில்லை, அப்படிதானே? மெய்கண்டர் கடவுளை மெய்கண்டருடைய அப்பாவுடைய குருவாக்கு அருணந்தி சிவாச்சாரியார். அவருக்கு கொஞ்சம் வித்யாகர்வம் உண்டு, ஆணவம். மெய்கண்டர் சின்ன பொடியே, அவரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு ஆணவ மலத்தை பற்றி. அப்போ இவர் வந்து கேட்காரு, ஆணவ மலம்னா என்ன, அதுக்கு உதாரணம் சொல்லு அப்படின்னு. அவரு ஆணவ மலம்னா நீங்க தான் அதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்க அந்த பார்வையின் மூலமாக இவருக்கு அந்த வார்த்தை இவருக்குள்ள போய் அடிச்சு இவருடைய அந்த ஆணவம் எல்லாம் அழிஞ்சு போய் இவரு பரிபூர்ணமான சுத்தமாயிட்டார். அவருக்கு சீடனாயிட்டார். மெய்கண்ட தேவருக்கு சீடனாயிட்டார். அப்படி பார்வையின் மூலமாக தீட்சை கொடுத்தல். அடுத்த மானத தீட்சை. மானதம்னா மானசம். குரு தன்னுடைய மனதால் மாணாக்கனுடைய மனதை தன்வயப்படுத்துகின்றார். மாணாக்கனுடைய மனதை பற்றியுள்ள அந்த கர்மத்தினுடைய வலி இதனால் குறைகிறது. இதுக்கு எக்ஸாம்பிளாக எது சொல்லுறாருன்னா ஆமை சொல்லுறாரு. ஆமை என்ன செய்யும்னா, நம்ம பார்த்து தெரியும், ஆமை முட்டையிடக்கூடிய சீசன்ல ஆமை கரையேறி வந்து மண்ணை விலக்கி மண்ணுக்குள்ளால முட்டை போடும். முட்டை போட்டுட்டு தண்ணிக்குள்ள போய்விடும். ஆனா அதனுடைய மனம் முழுக்க இந்த முட்டையிலேயே இருக்குமா. எங்க இருந்தாலும் கடல்ல தண்ணிக்குள்ள எங்க இருந்தாலும் அந்த அதனுடைய மனம்
இந்த முட்டையே நினைத்து கொண்டிருக்கும். அப்படி மனதின் மூலமாக நினைப்பதன் மூலமாக அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த சக்தி யாருக்கு கிடைக்கும்? சீடனுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக அந்த சீடன் என்ன செய்வான்? பக்குவம் அடைவான். இது மானச தீட்சை. இப்போ டிவியில சில பேர்லாம் விளம்பரம் பார்க்கலாம். நீங்கள் எவ்வளவு கவலையில் இருக்கிறீர்களா, கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கிறீர்களா, இந்த தொலைபேசியை எடுத்து என்னிடம் பேசுங்கள், நான் உங்களுக்கு சுகம் தருகிறேன் அப்படி சொல்லி சில மாதிரி விளம்பரங்கள் எல்லாம் வந்தாச்சு. அதுதான் அங்கிருந்து மானசமாக தீட்சை கொடுத்தல். அடுத்து வாசக தீட்சை. வாசகம்னா உபதேசம், குரு உபதேசம். குரு தன்னுடைய உபதேசத்தின் மூலமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு உபதேசம், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு. காதில்லாத ஒரு ஊசி கூட கடைசி நேரத்தின் பயணத்துக்கு நமக்கு கூட வராது என்று மருதவானார் சொன்ன அந்த ஒரு வாக்கின் மூலமாக பட்டணத்தார் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் துறந்து ஞானி ஆயிட்டார், சன்னியாசி ஆயிட்டார், சித்தர் ஆயிட்டார். அதே போல செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை திண்டி எங்கே கிடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்மாழ்வார்கிட்ட கேட்கப்பட்டது. நம்மாழ்வார் அதுக்கு சொன்ன பதில், அத்தை திண்டு அங்கே கிடக்கும். எதுக்குள்ளால் இருக்கின்றதோ அதை, ஒரு உடம்புக்குள்ளால் இருக்கக்கூடிய ஆத்மா அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தின்று அங்கேயே கிடக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்து இது வாக்கின் மூலமாக மதுரை ஆழ்வார் திருந்தின மாதிரி வாக்கின் மூலமாக தீட்சை கொடுத்தார். அடுத்து மந்திர தீட்சை. குருவானவர் 5 எழுத்து மந்திரம், 6 எழுத்து மந்திரம், 8 எழுத்து மந்திரம் போல மந்திரங்களை சீடனுக்கு உபதேசித்து அருள்வார். சீடனுக்கு இந்த மந்திரங்களை குரு சொல்லிக் கொடுப்பார். அந்த மந்திரங்களின் மூலமாக அந்த மந்திரத்தை திரும்ப 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 சாதகம் செய்வதன் மூலமாக, டெய்லி சொல்வதன் மூலமாக சீடர்களுடைய மலம் அழுந்து, இப்படி தன்னுடைய சீடர்களுக்கு மந்திர உபதேசம் செய்து விட்டு அவர்களுக்காக வேண்டி தான் கஷ்டப்பட்ட ஒரு ஆள் உண்டு நமக்கு படிக்கிறதுக்கு. யார் அது? சாரதா தேவி. வெரி குட். சாரதா தேவி அன்னை இவங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய சீடர்களுக்கு எல்லாம் அருள் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு கடைசியில் அவங்க மந்திரம் சொல்ல மாட்டாங்களேன்னு சொல்லி அவங்களுக்காக வேண்டி இவங்க 3:30 மணிக்கு எழுப்பிருந்து நினைச்சுவாங்க மந்திரம் சொல்ல. மந்திரம் ஆன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்திநாமம் நமச்சிவாயவே. மந்திரம் வார்த்தைய நாம திரும்ப சொன்னோம்னா, சிந்தும் வல்வினை செல்வம், வல்வினைகள், தீவினை, நல்வினை, தீவினை எல்லாமே வல்வினை தான். அந்த செல்வம் எல்லாம் நீங்கு போகும். நந்தியினுடைய நாமம் நமச்சிவாயவே என்று திருஞான சம்பந்தர் சொல்றாரு. அது மாதிரி குலந்தரும், யாருக்கு தெரியும் இந்த குலந்தரும் சொல்லதுக்கு? சொல்லுங்க பாப்போம். குலந்தரும் பார்த்து படிப்பீங்க. செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீர் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். திருமங்கையா குலந்தரும் இறைவனுடைய நாமம் நாராயணா என்கின்ற மந்திரத்தை நாமம் திரும்ப திரும்ப சொன்னோம்னா நல்ல குலந்தரும், நமக்கு தேவையான செல்வங்களை தரும், அடியவர்கள் படக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கும், நீள் விசும்பர்களும் நீண்ட வாழ்க்கையர்களும், அதுக்கு மேல முக்தி நிலையை தரும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், அருளும் தந்து நல்ல வாழ்க்கையை வைக்கும், எல்லாம் தந்திடும், பெற்ற தாயை விட ஆவின செய்யும், பெற்ற தாயை விட நமக்கு நன்மைகளை செய்யும். அப்படிப்பட்ட நலந்தரன் சொல்லை நான் கண்டு கொண்டேன். அது என்னது? நாராயணன் நாமம். இது மந்திர தீட்சை. அடுத்து யோக தீட்சை. யோகம் என்பது சேர்க்கை. நமக்கு தெரியும் யோகம் என்றால் இணைதல், யோக் கர்ணா இணைத்தல். குரு மாணவனை இறைவனோடு ஒன்ற வைக்கின்றார். குரு தன்னுடைய சீடனாக வரக்கூடியவனை இறைவனோட சேர வைக்கின்றார். அவருடைய அருள் மூலமாக அவன் இறைவனோடு சேர முடிகின்றது. அது இத யோகங்களை சொல்லி கொடுத்து, அதனால யோக ஆசனங்கள் முறைகளை சொல்லி கொடுத்து மேல்வழிப்படுத்துவதையும் இதுக்குள்ள சொல்லலாம் அப்படின்னு நம்முடைய ஆசிரியர் சொல்லியிருந்தார். இனி ஔத்திரி தீக்கை. ஔத்திரி தீக்கை என்பது ஹோமகுண்டத்துல ஹோமாக்னியில மாணவனை பற்றி நின்ற மலங்களை ஈர்த்து தகிப்பித்து அவனை பரிசுத்தப்படுத்துவதாகும். குண்ட மலங்களை ஹோமத்தோடு செய்வது கிரியாவதி என்றும், குண்ட மலங்களின்றி ஹோமத்தை மனதால் செய்வது ஞான வழி என்றும் இந்த தீட்சை 2 வகைப்படும். இந்த
ஔத்திரி தீட்சை 2 வகைப்படும். அது என்னன்னா, ஒரு ஹோமம் வளர்த்து அங்க அந்த சிஷ்யனை உட்கார வச்சு, பக்கத்துல உட்கார வச்சு, அவனுக்கிட்ட இருந்து அவனுடைய மலங்கள், அவனுடைய அழுக்குகளை எல்லாம் ஆவாகனம் பண்ணி இந்த குண்டத்துல போட்டு எரிக்கிறது ஒரு விதமான தீட்சை. அதுல 2 உண்டு, ஔத்திரியில 2 உண்டு. ஒண்ணு குண்டமலங்களை ஹோமத்தோடு செய்வது, ஹோமம் செய்து அதுல செய்வது கிரியாவதி, செயல் மூலமாக. அங்க ஹோமம் உண்டு, ஹோம குண்டம் உண்டு, நெய் உண்டு, திரவியங்கள் உண்டு. அதுல பக்கத்துல இவனை உட்கார வச்சு அதை எடுத்து. இனி இந்த குண்ட மண்டலங்கள் ஒண்ணு இல்லாம ஹோமத்தை மனசால செய்து, நல்ல குருவால அது முடியும், அவரை மனசால செய்து இந்த சிஷ்யனை அவனுடைய பாவங்களை எல்லாம் அந்த இவருடைய மனசுக்குள்ள எரியக்கூடிய அந்த தீயில போட்டு எரித்து, இப்படி 2 வகை தீட்சைகள் உண்டு. ஆதல்னால இந்துக்களாகி பிறந்த நாம அனைவரும் அவரவருக்கு உகந்த தீட்சை முறைகளை குருவின்பால் பெற்று அதனை கைக்கொண்டு வேண்டும் அப்படின்னு நம்முடைய ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள். இது தீட்சைகள். தீட்சைகள் அதெல்லாம் உண்டு. தீட்சைகள் அதெல்லாம் உண்டு. ஸ்பர்ஷ தீட்சை, நயன தீட்சை, மானச தீட்சை, வாசக தீட்சை, மந்திர தீட்சை, யோக தீட்சை, இத ஒண்ணு இந்த பாட்டுகளை ஒண்ணு படிச்சிட்டு இருக்க ஒரே